ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைதா மாவு வச்சு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். இதை நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மைதா மாவில் வந்து ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டான கோஸை வந்து போட்டுடலாம். அதை நல்லா நான் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மைதாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கோதுமை மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாகவும் பண்ணாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் பண்ணாதீங்க. மீடியான பதத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சைட் பை சைடு வந்து ஆயிலும் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமும் வச்சிடாதீங்க, மீடியமாகவே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அவுட்ரு மட்டும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் ஆகும், அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.